ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐடி ஜாப்ஸோட கொலாப்ஸ். இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஏஐயோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். I dedicated 5 years to this code. Now an AI does it in seconds. அதனால் எல்லாருக்கும் ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு. ஏஐனால நம்ம ஜாப்ஸ் போயிடுவோம். ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாகவே ஆயிருக்கு. இதுக்கு வந்து ஆஸ் அன் ஐடிஐ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னாக்க, நாம் ஸ்கில் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்க, நம்ம புது ஸ்கில்ஸ் எதுவுமே கற்றுக்காமல் பழைய ஸ்கில்ஸை வச்சு ஓட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது. அது வந்து முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் அப்படி என்னன்னாக்க, நாம் ஒரு பர்டிகுலர் வேலையை டார்கெட் பண்ணி அந்த வேலைக்கு ஹியூமனோடைய இன்ட்ராக்ஷன் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் நம்ம எக்ஸல் ஆகணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐடிலேயே எடுத்துக்கோங்க, மேனேஜர்ஸ் வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி அதை கற்றுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐனால உங்கள் வேலை போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வந்து இன்ஃபேக்ட் வந்து இது நிறைய நியூ ஜாப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. பட் ஏன் இந்த ஏஐ பபுள் வந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா, early 90s 2000s பார்த்தீங்க அப்படின்னாக்க .com பபுள் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இந்த Y2K நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி அது வந்தபோது இதே பேனிக் தான் வந்து. அதுக்கப்புறம் இன்டர்நெட் இதே தாக்கம் வரும், எல்லா ஜாப்ஸ் எடுத்துரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா இன்டர்நெட் நார்மல் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அது நிறைய ஜாப்ஸும் க்ரியேட் பண்ணுச்சு. அதே மாதிரி தான் ஏஐ வந்து நிறைய ஃப்ரீலான்சர்ஸை க்ரியேட் பண்ணும், நிறைய நமக்கான வருமானத்தை நாமளே உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், இந்த ஏஐயோடைய தாக்கம் இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாட் ஐ வுட் சே இஸ் லைக் ஏஐ வில் கிரியேட்ஸ் மோர் ஜாப்ஸ். This is a time for everyone to learn new AI tools, new AI skills. உங்கள் துறையில் வந்து ஏஐ வந்து நீ டேரெக்டாக டெக் ரிலேட்டடாக இல்லை, வேறு துறையில் இருக்கீங்க அப்படின்னா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஏஐ டூல்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் யுவர் டிபார்ட்மெண்ட். அதை எப்படி கற்றுக்கலாம், எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலையை அடாப்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.